மீன் எடுக்கிறது எடுக்கிறதுக்கா சங்கான மார்க்கெட்டில் வந்து மீன் சந்தைக்கு போயிருந்தால் உண்மையிலே அங்கே அதிகளவான மீன்கள் வந்து முதல் மீன்கள் சீலா மீன்கள்லாம் அதிகமாக இருந்தது. உண்மையில பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்தது. என்ன சொன்னால் இந்த மீன்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மீன் சந்தை என்று சொன்னாலே உண்மையிலே எல்லா வகையான மீன்களும் கடல் சார்ந்த அனைத்து மீன்களும் இந்த சந்தைக்கு வருவது வளமை. எல்லா சந்தையும் வருவது வளமை. உண்மையிலே வந்து அதிகளவான மீன்கள் நிறைய வந்திருந்தன. அதில் குறிப்பாக பார்க்கணும்னா சீலா மீன்கள், மற்ற இந்த கலவாய் மீன், இது ஒரு பெரிய மீன், கணக்கு மீன் வந்திருந்தது. அதே மாதிரி இந்த கலவாய் மீன் வந்து இந்த சுவையாக இருக்குமான்னு சொல்லுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீலா மீன், அதாவது சீலா மீனை பாருங்கள், சீலா மீன் சீசரிப்பா அது வெட்டுறாங்க. அதுமே பாருங்கள் பார்க்க விஜயப்பாக இருந்தது. இனிமேல் நல்ல பெரிய மீன்கள், நல்ல சுவையான மீன்கள் வெட்டுற முறையை பாருங்கள். அதாவது வந்து நாங்கள் வீட்டில் வெட்டுறதை விட சந்தையில் வெட்டுறதுன்றது வந்து நீட்டாக வெட்டி தருவாங்க. அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் வீட்டில் எப்படி தான் வெட்டினாலும் கூட அது அதுக்கேற்ற கத்தியை வச்சு அதுக்கேற்ற வெட்டக்கூடிய மாதிரி கிட்ட வசதிகள் எல்லாம் நீட்டாக இருக்குது, வெட்டி தருவாங்க. ஒவ்வொரு மீன்களையும் ஒவ்வொரு மாதிரி தான் வெட்டுவாங்க எல்லோரும். சீலா மீனை வந்து 2-3 விதமாக வெட்டலாம்னு சொன்னேன் நான். அப்போ வெட்டி காட்டினேன், எனக்கு வெட்டி குடிச்சு நேரம் பார்த்தேன். மீனை பாருங்கள் இன்னொரு அழகாக வெட்டுறாரு. இப்படி எங்களால் வெட்ட முடியாது, வீட்டிலேருந்து நாங்கள் அப்படி செய்கிறது தம்பி கஷ்டப்பட முடியாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் நான் காணொலியை பதிவேற்றுறேன்னு சொன்னால் மீன் அந்த அன்னையை கழிச்சு போட்டு அந்த காணொலியை பதிவேற்றுறேன். மீன் அந்த மீன்கள் வெட்டுற முறைகள் பாருங்கள். இப்படி யாராவது வீட்டில் வெட்டுறது வந்து திருக்கையும் வந்துருந்தது, நிறைய திருக்க வந்துருந்தது. இது வந்து ஒரு கணக்கானது இருக்குது, ஆக பெருசண்டம் இல்லை, ஆக சின்ன சண்டம் இல்லை. அந்த வெட்டுற முறையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே திருக்கை மீன் வெட்டுறது வந்து வழுக்கும், கடிம கஷ்டம் வழுக்குறது. ஆனால் இப்போ இலகுவாக வெட்டினார் பாருங்கள் அப்படி சொல்லி. அந்த கீழ் பக்கத்தை அப்படி சதமாக வெட்டி எடுத்து போட்டு இப்போ பாருங்கள் எப்படி வெட்டுறான்னு பாருங்கள். இதுக்கு சொந்த முறை எடுத்த வீடியோவில் சின்ன சின்ன குட்டி திருக்கையில் நிறைய இருந்தது. இதுக்கு இல்லை, இதுக்கு அந்த கறி இப்போ தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எடுப்பார் பாருங்கள். அதுக்கால அந்த கரு வளர்ச்சி, அதாவது அந்த கருக்கற்றக்கூடிய கால நெருங்கி விட்டதாக சொல்லியிருந்தேன் பாருங்கள். எடுப்பார் அப்படின்னு கைது. அப்படின்னா நாங்கள் வீட்டை வச்சு செய்ய வெட்ட மாட்டோம், சத்தப்படி வெட்டினார். பார்க்க ஆசையாக இருந்தது பாருங்கள். அதுக்கு எடுத்து அந்த உள்ளுக்குள்ளே இதெல்லாம் கழிவுலாம் இருக்கிற வெளியில் எடுத்து வெட்ட பாருங்கள் எப்படி வெட்டுவார்னு சொல்லி. இதான் அந்த கரு முட்டைன்னு சொல்லியிருந்தார், எடுத்து காட்டினவர். பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி. இதான் அந்த கரு முட்டை சொன்ன கரு கட்டுதல் சொல்லியிருந்தார். உண்மையிலே என்ன சொல்கிறது, எல்லா மீனும் ஒரு சுவை இருக்கும். அதுதான் கரு முட்டை பாருங்கள் அப்படிங்க. திருக்கிற வந்து கிணறு திருக்கை இருக்குது, அதாவது வந்து இந்த புள்ளி திருக்கை இருக்குது, வெள்ளை திருக்கை இருக்குது, கணக்க வகை இருக்குன்னு சொன்னார். இது வந்து நல்லா இருக்கிற புள்ளி கருவா புள்ளி திருக்கை அவர் சொன்னார். நல்ல வெட்ட விதத்தை பாருங்க அப்படின்னு. இதே மாதிரி எங்களை வெட்ட முடியுமா, வெட்டியது. அப்போ இந்த வெட்டுறதுக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற ஆயுதங்கள், அதுக்கேற்ற செத்த பயிருக்கு பாருங்க எல்லாமே அந்த சட்டப்படி வெட்டி கொண்டு வந்தார். இந்த எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் பார்க்க கிடைக்காது. சந்தைகள் மீனை வெட்டி வந்து கொடுப்போம், வெட்டி போட்டு வீட்டுக்காக சமைச்சிருக்கணும். இல்லை அந்த சந்தையில் எப்படி கஷ்டப்பட்டு வெட்டுறார்கள், அவருக்கு எவ்வளோ ஊதியம் கிடைக்கிறது வந்து எல்லாருமே அதை என்ன சொல்கிறது, சும்மா விளையாட்டை தான் பார்க்கணும். இல்லை அவை தங்களோட பொருளாதாரத்தை முழுவதற்காக எல்லோரும் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீட்டாக சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள். மேலே அவரை நான் காட்டையில் சொன்ன எடுக்கலாம்னு சொன்னால் நான் காட்டையில் மேலே என்ன சொல்கிறது, நீண்ட காலமாக அந்த வெட்டுற வேலையை செய்து கொடுக்குற சந்தையில் சங்கானையில் பாருங்கள் எப்படி கண்டு அந்த வெட்டுற முறையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி போட்டு 2-3 விதமாக இந்த சீலாக வெட்டுறாங்க முறை. அதாவது கடை சாப்பாட்டை கட்டால் ஒரு மாதிரி வெட்டி கொடுப்பாங்க, வீட்டு தேவைக்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. இப்போ அந்த மீனை என்னென்ன எல்லோரும் பார்க்கணுமென்ற காரணம் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன சொன்னால் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தங்கள் வெளியில் நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டுதான் தங்களோட பொருளாதார வளர்ச்சியிலிருந்து மீண்டு கொண்டிருக்கிறார்கள். அவை இவர்களின் வாழ்வாதாரம் இதில் தான் தங்கி இருக்கிறது. அந்த வகை நாங்கள் இவர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்து விட்டுறாங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி காசுகளை கொடுக்கணும். சில பேர் நிறைய மனதை கொடுக்குறாங்க, சில பேர் அந்த விரும்பினை கொடுத்துட்டு போகிறார்கள். அது சில தான் பாருங்கள் அப்படி ஒரு சொல்லி சீனா மீன் 2 அப்படி சரிக்கு வெட்டி பேருந்து அதை பக்கவாட்டு வந்து சாப்பாடு தேவைக்கு வீட்டு தேவைக்குன்னு சொல்லி வெட்டினார். வியாபாரத்துக்குன்னா அது அப்படி வீட்டு சாப்பாட்டுக்கு கணக்காக வெட்டி கொடுக்க வெட்டி வச்சு விட்டால் அது எப்போவுமே வீட்டில் வச்சாலும் சரி, இல்லை கொண்டே சமைச்சாலும் சரி, அது அப்படியே இருக்கும். பாருங்கள் இப்போ விதத்தை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே என்ன சொல்கிறது, இந்த இவ்வாறான காணொலிகள் பதிவேற்றது இந்த குறைவாகத்தான் இருக்கிறது. இலங்கை பக்கமில்லை, குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு சில தான் பதிவேற்ற செய்கிறார்கள். அந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது மேலே எடுத்து போகிறேன் பாருங்கள். உங்களை கருத்துக்களை தெரியப்படுத்தணும். உங்களுக்கு
இவ்வாறான காணொலிகள் பதிவேற்று இருக்கிற விடயங்கள் என்னென்ன விடயங்களை பதிவு செய்யணும் நீங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம், கருத்துக்களை பதிவிடலாம். அப்படி விட்டு சங்கான மீன் சந்தை உண்மையிலே அங்கே சிறப்பான என்னென்னா எல்லாமே சுத்தமாகத்தான் செயற்பட்டார்கள். நான் நினச்சேன் சும்மா அப்படி இப்படி இருக்க மாட்டேன், அதுமாதிரி நீட்டாக இருந்தது எல்லாம் மற்றதெல்லாம். சில மீன் வெட்டி கொண்டு இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரைட். இது எப்படி நேராக வெட்டி போட்டு ரைட் ஓகே அது அப்படி வெட்டி பாருங்கள். இருமலம் பிடிச்சிட்டு எனக்கு பனிக்கு சரி வெட்டி முடிஞ்சுது. அதுக்கு தலை வெட்டுற பாருங்க. தலையை வந்து நாங்கள் சும்மா கண்டபடியெல்லாம் வெட்டுவோம், அப்படி வெட்டக்கூடாது. வெட்டுறதுக்கு முறை இருக்குது. அப்படி வெட்டினால் நிறைய சதைகளிலேருந்து வெறும் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. முள்வல் இருக்காது, அப்படி வெட்டலாம். அதை வெட்டுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இங்கே பாருங்கள் சீலா அப்படி வந்து பாருங்கள். இது மட்டும் சீலா வெட்டி தமிழ் இருக்குது. இது ஒரு பெரிய சீலா வெட்ட பாருங்கள், சட்டப்படிதான் இருக்கு. இது வந்து வியாபாரத்துக்கு சந்தையில் வந்து பெரிய சீலா இல்லாத முடியாதாங்க. அப்போ கணக்காக வெட்டுவாங்க. ஒரு துண்டு இல்லை தேவைக்கிட்ட மாதிரி துண்டுகளை வெட்டுறாங்க. ஒரு துண்டாக இருக்கும். நாங்கள் வேண்டி சின்ன வெட்டி கொண்டு வரலாம், கொடுத்தா வெட்டி தருவீங்க. ஒரு துண்டு சீலா மீன் இப்போ சுவையான மீன். இது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை, மக்கள் திரும்பி சாப்பிட்ற மீன் இந்த சீலா மீன் கொண்டு சுவையான மீன் பாருங்கள். தசப்பிடிப்பாக இருக்குது, கொழுப்பெல்லாம் என்ன சொல்கிறது நெய்ப்பிடிப்பான மீன். கத்தி நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த கத்தி எனக்கு வந்து சின்ன இருக்கான்னு சொல்கிறாரு. எல்லோரும் பெரிய மீன் பெரிய ஒன்று பண்ண மாதிரி தானே கணக்காக உங்க ஒரு போடு வைக்கிட்ட பெரிய பெரிய துண்டாகும். அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வியாபாரி அதை கொண்டு வைப்பினோம். உங்களிடத்துல சந்தை எப்படி இருக்குது? நீங்கள் பார்த்த மீன் சந்தையில் மீன் எப்படி வெட்டினோம், இதுவே தான் வெட்டி வீணம் அந்த ஒரு இது இருக்குது தானே அதை சொன்னீங்கன்னா சரி. ஓகே.